மாபெரும் மக்கள் சக்தியா நம்ம அணி ஒரு பக்கம், அடுத்து திமுக தலைமையில் மற்ற கூட்டணி கட்சிகள் ஒரு பக்கம், அடுத்து பாஜக தலைமையில் மற்றும் பலர். என்னப்பா சிரிக்கிறீங்க? உண்மைதானேப்பா சொன்னேன். ஸோ இப்படி எத்தனை சக்திகள் எத்தனை பேர் வந்தாலும் திமுகவை வீழ்த்துறதுக்கு மாபெரும் மக்கள் சக்தியான நம்மளால் மட்டும்தான் முடியும். நம்ம டிவிகேவால் மட்டும்தான் முடியும். ஸோ இப்படி இருக்கிற இந்த நிலைமையில் ஏய் விஜய் வீட்டு விட்டு வெளியே வா, ஏய் விஜய் வீட்டு விட்டு வெளியே வா, இப்படியெல்லாம் கேட்கும்போது எனக்கு எப்படி அது தோணுதுன்னா, ஐயோ இவங்க ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு விஜயும் இவங்க கூப்பிட்ற மாதிரியே எனக்கு தோணுது. அப்படிதான் எனக்கு தோணுது. அதனால பொறுங்க பாஸ், வருவாங்க, முறையாக வருவாங்க. ஓட்டு போடுற அன்னைக்கு ஓட்டர் ஐடியை கையில் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு விஜயும் பூத்தா காலையிலேயே வந்து நிப்பாங்க பாருங்க. அன்னைக்கு தெரியும் பாருங்க ஏண்டா இந்த விஜய கூப்பிட்டோம்னு. வீட்டை விட்டு வெளில வர்றது இல்லைங்க. ஒரு மாசத்துக்கு ஒரு முறை, 2 மாசத்துக்கு ஒரு முறை அப்படி மட்டும் ஏதாச்சும் ஒரு கூட்டத்துல வந்து கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ள போய் அடைச்சிக்கிறாரு. வெளியில வர்றதே இல்லை, பத்திரிகையாளர்களை சந்திக்கிறது இல்லை. அது கூட அவங்களோட பர்சனல். ஆனா ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரில, ஒரு மக்களாட்சி நாட்டுல என்ன செய்யணும்னா, அரசியல் தலைவர்கள் மக்களை போய் நேரடியாக சந்திக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். மக்களை சந்திச்சாதான் அவங்களோட பெயின் என்ன, அவங்களோட தேவைகள் என்ன, இதெல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். மக்கள் கூட வந்துட்டு நல்லா கனெக்ட் ஆக முடியும். அதுக்குத்தான் மக்கள் அடிக்கடி சந்திக்கணும். இப்போ பிஜேபி எல்லாம் பார்த்தோம்னா, எங்களுக்கு முன்னாடிலாம் சொல்லுவாங்க, ஒரு பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகி என்பவன் ஒன்னு ரயில்ல இருக்கணும் இல்ல ஜெயில இருக்கணும் அப்படின்பா. ரயில்ல இருக்கணும் என்ன அர்த்தம் அப்படின்னா, தொடர்ந்து பயணம் பண்ணிட்டே இருக்கணும். எதுக்கு பயணம் பண்றோம்? மக்களை சந்திக்க. ஜெயில இருக்கிறோம்னா மக்களோட பிரச்சனைக்காக குரல் கொடுத்து போராடி, அதனால அரசாங்கம் கைது பண்ணிச்சுன்னா ஜெயில இருக்கணும் அப்படி சொல்லுவாங்க. அதனாலதான் ரயில்ல இருக்கணும் இல்ல ஜெயில இருக்கணும்னு சொல்லுவாங்க. மக்கள் நிறைய வந்துட்டு பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. அது குறிப்பா தமிழகத்துல திமுக ஆட்சியில அவ்வளவு கொடுமைகள் நடக்குது, அவ்வளவு அட்டூழி நடக்குது. அரசாங்கமே பல விஷயத்துல வந்துட்டு தப்பு பண்ணிட்டு இருக்கு. அவங்க கொடுத்த கோரிக்கைகள், அவங்க கொடுத்த அந்த எலெக்ஷன் மேனிபெஸ்டோட கொடுத்த வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்றல. மக்களோட கோரிக்கைகள் எதுக்குமே செவி சாய்க்கல. இவ்வளவு பிரச்சனை இருக்கு. அங்கங்க நிறைய பேர் போராடுறாங்க. எல்லா தரப்பு மக்களும் போராடுறாங்க. இந்த போராடிட்டு இருக்கக்கூடிய மக்களை பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த தலைவர்கள் எல்லாம் நேரடியாக போய் சந்திச்சு, உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோம், உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கு, நாங்க அடுத்த ஆட்சி வந்தா அதுக்கெல்லாம் நாங்க கண்டிப்பா என்ன பண்ண முடியுமோ பண்றோம் அப்படிலாம் சொல்றோம். அதனாலதான் விஜயும் வந்துட்டு இந்த மாதிரி மக்களை போய் சந்திக்கணும்னு சொல்றோம். அவர் சந்திக்கலன்னா விமர்சனம் வருது. அந்த விமர்சனத்தை குறிப்பிட்டு விஜய் பேசியிருக்கிறார். இந்த விஜய் வீட்டை விட்டு வெளில மாட்டாரான். விஜய் வீட்டை விட்டு வெளில வா அப்படிலாம் சொல்றாங்கன்னு சொல்லி கொஞ்சம் நக்கலா பேசிவிட்டு என்ன சொல்றாருன்னா, இவங்களெல்லாம் பார்க்கும்போது அப்படி சொல்லிட்டு, ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு விஜய் இருக்கிறாங்க, ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு விஜய் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் எலெக்ஷன் அன்னைக்கு வந்துட்டு ஓட்டு போடுவாங்க. அப்ப தெரியும் ஏன்டா இந்த விஜய வீட்டை விட்டு வெளிலவான்னு சொன்னோம்னு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு அவரோட நிர்வாகிகள், அவங்களோட தொண்டர்களை பார்த்து, உங்களுக்கு எல்லாம் ஒரு வேலை இருக்குது, நீங்க எல்லாரும் அன்னைக்கு எலெக்ஷன் அன்னைக்கு போய் ஓட்டு போட்டு மக்களை வந்துட்டு ஓட்டு போட வைக்கணும். நீங்களும் ஓட்டு போடணும், மக்களையும் ஓட்டு போட வைக்கணும். இதன் மூலமா நம்ம வந்துட்டு ஆட்சிக்கு வருவோம், மற்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. இது என்னது? இவரு சொகுசா இந்த சினிமாவோட ஷூட்டிங் முடிஞ்சு அப்படியே கேரவன்ல போய் உட்காந்துப்பாங்க. அந்த மாதிரி 2 மாசத்துக்கு ஒரு முறை ஒரு கூட்டம் மட்டும் அட்டன் பண்ணிட்டு வீட்டுல போய் சொகுசா உட்காந்து பாறான். ஆனா இவங்களோட தொண்டர்கள், இவங்களுக்கு ஓட்டு போடுறவங்க மட்டும் தெருவா அலைஞ்சி, வீடு அலைஞ்சி மக்களை போய் சந்திச்சு ஓட்டு போட வைக்கணுமா விஜய்க்கு. ஓட்டு போட்டு இவரை சிஎம் ஆக்கினா மத்தெல்லாம் அவர் பார்த்து பாறான். மத்ததை என்னங்க பார்த்துப்பீங்க நீங்க? அப்ப நீங்க நோகாம நுங்கு சாப்பிடுவீங்க. உங்களை நம்பி இருக்கக்கூடிய தொண்டர்கள், நிர்வாகிகள், உங்களோட ஆதரவாளர்கள் இவங்கெல்லாம் நாய பைய அடையணும். அப்படியா இருக்கிறது? மன்னன் எவ்வளியோ மக்கள் அவ்வளி அப்படிதான் சொல்லுவாங்க. எங்க தலைவர்கள்லாம் பாருங்க,
எங்க தொண்டர்களை விட எங்க நிர்வாகிகள் அதிகமா உழைக்கிறாங்க. எங்க நிர்வாகிகளோட எங்க தலைவர்கள் அல்லும் பகலும் அயராது உழைக்கிறார். ஒப்பற்ற உலக தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு நாளைக்கு 3.5 மணி நேரம் மட்டும்தான் தூங்குறாரு. நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் உழைக்கிறாரு. இப்படி தலைவர்கள் நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் அவங்களோட ஆதரவாளர்களுக்கும் ஒரு முன்னுதாரணமா செயல்படணும். வார்த்தையில சொல்றது இல்லைங்க, வாழ்ந்து காட்டணும் தலைவன் அப்படின்னா. அப்படித்தான் அரசியல் கட்சியோட தலைவர்கள் இருக்கணும். ஆனா இந்த விஜய் என்ன செய்யறாருன்னா, இவரு சொகுசா வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டு ஆனா அவங்களோட தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் தெரு தெருவா வீடு வீடா அலைய விடுறாரு. இது என்ன நியாயம்? விஜயோட தொண்டர்கள் கொஞ்சமாவது புரிஞ்சுக்குங்க. அவரு ஜாலியா இருப்பாராம். அவருக்கு இன்னும் சுட்டி முடிஞ்சு இந்த கேரவன்ல உட்கார நினைப்பே இருக்குது. அவரு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு கொஞ்சம் கூட வெயில்படாம எல்லா சுகத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு வீட்டிலேயே இருப்பாராம். நீங்க போய் தெரு தெருவா அலையணுமா? இப்படிப்பட்ட தலைவரை நம்பி போகலாமா? அப்படி போனா உங்களோட அறிவு குறித்து இந்த சமுதாயம் என்ன சொல்லும், நாடு என்ன சொல்லும்? விஜய் அவர்களே, நீங்க உங்க அப்ரோச்சை மாத்தணும். இது ஒரு பேட்டில் ஃபீல்ட், டெமோக்ராட்டிக் பேட்டில் ஃபீல்ட். இங்க மக்களுக்காக நிக்கணும், மக்களோட நிக்கணும். அப்படிப்பட்ட தலைவன் தான் நல்ல தலைவன். நல்ல தலைவனா இருக்க முயற்சி பண்ணுங்க.